யாழ்ப்பாணம் தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு உடன் தீர்வு காணும் தன்மை கிடையாது என புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் கலை கலாச்சாரங்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நிலையற்கட்டளையின் 27/2 பிரகாரம் அண்மையில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கு கினிதும சுனில் செனவி மேலும் தெரிவிக்கையில், யாழ்ப்பாண மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு தையிட்டி பிரதேசத்தில் திசவிகாரை என்னும் விகாரை ஒன்று உள்ளது. இந்த விகாரை பதிவு செய்யப்படவில்லை. இந்த விகாரையின் காணி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகிறது. இந்த பகுதியில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்கள் குறித்து அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக ஏதும் அறிவிக்கப்படவில்லை. ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை அடிப்படையாக கொண்டே தகவல்கள் உள்ளன. இந்த விகாரை அமைய பெற்றுள்ள காணியானது காணி அமைச்சால் கைப்பற்றப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படவில்லை. காணி அரசுடைமை ஆக்கல் சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்காத காரணத்தால் அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் இதுவரையில் பிரசுரிக்கப்படவில்லை. இந்த காணி தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் எந்தவித தீர்வும் எடுக்கப்படாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்குரிய தீர்மானங்கள் ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்த காணி தமக்குரியது என்று போராடும் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். ஜனாதிபதி எம்மை அழைத்து விரிவான கலந்துரையாடலில் ஈடுபட்டார். யாழ் மாவட்ட சிவில் சமூகத்தினருடனும் கலந்துரையாடினோம். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கான அலுவலகத்தின் தலைவர் ரொகான் பிரணாந்துவின் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தையிட்டி பிரச்சினைக்கு ஒரு இடத்தில் மாத்திரம் தீர்வு காண முடியாது. புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சு, காணி அமைச்சு ஆகிய அமைச்சுக்கள் ஒன்றிணைந்தே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு உண்மை நோக்கத்துடன் தீர்வு காண்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளை ஆராய வேண்டும். இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு காணும் தன்மை கிடையாது. நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டின் ஊடாக தையிட்டி திசவிகாரை பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார்.